ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹைடெக் மோட், அதாவது நம்மளோட மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான இந்த மாதிரி ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 5 செலக்டிவாக வந்து ஒரு 5 பஸ்ஸஸ்க்கு வந்து நான் ரெடி பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்லேயும் வந்து நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த பஸ்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஸ்கின் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மேட்டுப்பாளையம் திருச்சி, ஸோ கோவை கார்ப்பரேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமஸான பஸ், அதாவது ஊட்டி டு திருச்சி போகிற பஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது பப்ஜி பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் டு மதுரை போகக்கூடிய மதுரை கார்ப்பரேஷன் பஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பிங்க் கலரில் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் பெங்களூர் 3.33 வந்து ஸ்டிக்கரிங் பண்ண பஸ் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மதுரை டு சிதம்பரம் போகிற பஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் கார்ப்பரேஷன் பஸ்ஸு. ஸோ இந்த 5 லிவரி தான் வந்து இப்போது நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து மோட் எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு, இதான் நம்ம வெப்சைட்டு. ஸோ இதில் இந்த 3 ஏரோ மார்க் கொடுத்து கேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தான் வந்து நம்ம எல்லா மோடு, அப்புறம் இந்த இங்கே ஸ்கின் பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோடு வேணும் அப்படின்றவங்க இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து அடிக்கடி வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வெப்பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் ஆகும். இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து மோட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா கிளிக் ஹியர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் அமைக்கியும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த கிளிக் ஹியரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ மறுபடியும் டவுன்லோட் கேட்குது, நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து அதிகமாக ஒரு டைம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணும்போது உங்களுக்கு நியூ டேபு, அப்புறமா நியூ எப்படி சொல்கிறது, திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கே நீங்கள் வந்தால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ணவே முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் உள்ளே போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ்லாம் நம்மளது இருக்கும், ஓகேங்களா. ஸோ டவுன்லோட்ஸில் இங்கே இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் கொடுத்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், பஸ் ஐடி, மோட்ஸ் இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா
ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா RAR அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணோன்னே இப்படி ஒரு அப்ளிகேஷன் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் கொடுங்க. டிஸ்மிஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம மோடு எங்கே இருக்குது, பஸ் ஐடியில் மோட்ஸில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு சிங்கிள் டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் விட்டு மறுபடியும் ஃபைல் மேனேஜர் போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து மோடு அப்படின்ற அந்த ஃபோல்டரில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம மோடோட பேர்லேயே. இது உள்ளே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பஸ் ஐடி BUSSID மோட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை மூவ் பண்ணி இந்த மாதிரி வெளியில் வச்சுக்கணும். இந்த ஃபோல்டர்லேருந்து வெளில எடுத்து இங்கே வெளியிலேயே போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்டில் வந்து ஸ்கின் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது டவுன்லோட்ஸ்லேயே வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ்லாம் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கேமில் போய்ட்டு நீங்கள் ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோடு வந்து நிறைய பேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரில அப்படின்றப்ப சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான பஸ்ஸஸ் எல்லாமே நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஸோ கூடி சீக்கிரம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு ஒன் பை ஒன் எல்லாருக்கும் என்ன மாதிரி ஸ்கின் தேவையோ அது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய ஸ்கின்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணுற பிளானில் வந்து இருக்கும். மேலும் அப்டேட்டுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ் மாதிரி எதனா கமெண்ட்டில் எழுதி போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ எதனா மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதோட சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு தரோம். ஓகேங்களா? ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.